தமிழ் சேனல். இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு அதிகமாக சத்து குறைபாடுகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கால்சியம் சத்து குறைபாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கால்சியம் சத்து கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அத்திப்பழம் அதிகமாக சாப்பிடணும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாப்பிட்டதுக்கப்புறம் அத்திப்பழம் சாப்பிட்டா உடலில் செரிமானம் ரொம்ப வேகமாக நடக்குது. உடலுக்கு அதிகமான சுறுசுறுப்பை தருது. 100 கிராம் அத்திப்பழத்தில் 107 கலோரி இருக்கு. குறிப்பாக கொழுப்பு சத்து 0.1 கிராம் மட்டும்தான் இருக்கு. இதில் கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், வைட்டமின் B12 இந்த சத்துலாம் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. உடம்புல ஏற்படக்கூடிய பித்தம், ஈரல், நுரையீரல் பிரச்சனைகள் மற்றும் வாய் துர்நாற்றத்தை அத்திப்பழம் அதிகமாக நீக்கிறதுக்காக நம்ம சாப்பிடலாம். தினசரி 2 அத்திப்பழம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில் ரத்த உற்பத்தி ரொம்ப அதிகரிக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சிறிதளவு அத்திப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் இருந்தால் அது திருப்பி உங்களுக்கு வரவே வராது. அதே போல் கல்லீரல் வீக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அத்திப்பழத்தை 1 வாரம் வினிகரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் தினமும் 2 சாப்பிட்டு வரலாம். தொடர்ந்து அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் பொலிவு அதிகரிக்கும். முழு அளவு ஊட்டச்சத்தும் நீங்க பெற முடியும். தினசரி 2 அத்திப்பழம் சாப்பிடுவதால கால்சியம் சத்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இதனால எலும்புகள் அதிகமான பலம் பெறும். பதப்படுத்தப்பட்ட அத்திப்பழத்தை சீமை அத்திப்பழம் அப்படின்னு சொல்றோம். தினமும் ஒருவேளை சிறிதளவு சீமை அத்திப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா வெண்புள்ளிகள் இருந்தா அது குணமாயிடும். தோலில் ஏற்படக்கூடிய நிற மாற்றங்கள் இருந்தா அதுவும் விரைவில் குணமாயிடும். தொடர்ந்து ஒருத்தர் 40 நாள் அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய உடல் பலம் மிக மிக அதிகரிக்கும். மற்ற பழங்களில் கிடைக்கிற சத்துக்களை விட அத்திப்பழங்களில் 4 மடங்கு அதிகமான சத்துக்கள் இருப்பதா சொல்றாங்க. எனவே அதிக அளவு நம்முடைய உணவில் அத்திப்பழங்களை நாம் சேர்த்து கொண்டோமானால் நாம் உடல் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் மிகச் சிறப்பாய் வாழ முடியும். மேலும் ஆரோக்கியம் தொடர்பான இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.